ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து மார்கழி மாதத்தில் வர கடைசி சனிக்கிழமைங்க. பொதுவாகவே சனிக்கிழமை அப்படின்னா பெருமாளுக்கு உகந்த நாள். அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் கடைசியாக வந்திருக்கிற சனிக்கிழமை திருவோண நட்சத்திரத்தோடு வந்திருக்குங்க. திருவோண நட்சத்திரம் அப்படின்றது பெருமாளுக்குரிய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த நாளை தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணாமல் பெருமாளை போய் வணங்குங்க. மார்கழி மாதம் முழுவதும் வணங்காமல் இருந்தால் கூட இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் வந்து பெருமாளை வணங்கும் போது மாதம் முழுவதும் வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைக்கி இந்த விசேஷமான நாளில் நம்ம ஒரு தாந்திரீக பரிகாரத்தை தாங்க பார்க்க போகிறோம். ஒரு 12 ஏலக்காய் இருந்தால் மட்டும் போதுங்க, உங்ககிட்ட பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நாம் வந்து ஆன்மீக ரீதியாக செய்யும் பெரும்பாலான தாந்திரிக பரிகாரங்களில் ஒன்று தான் ஏலக்காய். முக்கிய பரிகார பொருளாக பயன்படுத்தப்படுங்க. அதுலேயும் பணம் வசியம் செய்வது போன்ற பரிகாரங்களில் பெரும் அளவில் ஏலக்காய் வந்து பயன்படுத்தப்படுதுங்க. மார்கழி மாதத்தோட கடைசி சனிக்கிழமையான இன்று நாமும் அந்த வகையில் நமக்கு இருக்கும் அனைத்து விதமான பண பிரச்சனைகள் மற்றும் பண கஷ்டங்களை தீர்ப்பதற்கு எந்த வகையில் நாம் வந்து இந்த ஏலக்காயை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தாந்திரிக பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் ஒரு 12 ஏலக்காய், கொஞ்சம் வந்து பச்சை கற்பூரம். இந்த 2 பொருளும். இதை கட்டுறதுக்கு ஒரு துணி, ஒரு மஞ்சள் கலர் துணி, ஒயிட் கலர் துணி இருந்தால் கூட நீங்கள் அதை வந்து மஞ்சள் போட்டு கொஞ்சம் பன்னீர் போட்டு மிக்ஸ் பண்ணி துவச்சி அதை வந்து காய வச்சுருங்க. அது வந்து மஞ்சளாக மாறிடும். இந்த 2 பொருள் மட்டும்தாங்க நமக்கு தேவை. பலருக்கும் வந்து ஏலக்காய் எப்படி பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்ற சந்தேகம் இருக்கலாம். ஏலக்காய் வந்து நேரடியாக பணத்தை ஈர்த்து நமக்கு கொடுத்துடாதுங்க. ஏலக்காய் வந்து மகாலட்சுமி அம்சமாக விளங்கக்கூடிய ஒரு பொருள். இந்த ஏலக்காய் மகாலட்சுமி ஈர்க்கும். பின்பு மகாலட்சுமி இருக்கும் இடத்துல என்றைக்குமே செல்வ செழிப்புக்கு குறை இருக்காது. அதனால தான் இந்த ஏலக்காய் இருக்கும் இடத்துல பணம் தானாக தேடி வரும். அந்த அளவுக்கு தெய்வீக சக்தி கொண்ட ஒரு பொருளாகவும் நல்ல நறுமணம் தரக்கூடிய ஒரு பொருளாகவும் இந்த ஏலக்காய் வந்து விளங்குதுங்க. இப்போ வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேங்க. 12 ஏலக்காய், கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஒரு வந்து ஒயிட் கலர் துணி வந்து மஞ்சளும் பன்னீரும் போட்டு மிக்ஸ் பண்ணி துவச்சி வச்சுருக்குறேங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை பாருங்கள். இதை நல்லா ஒரு தட்டில் நல்லா விரித்து வச்சுக்கலாங்க. விரிச்சுட்டு இந்த ஏலக்காய் ஒவ்வொன்றும் போடும்போதும் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை சரியாகணும், பண கஷ்டம் சரியாகணும், பண வரணும் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமியும் பெருமாளையும் மனசார நினச்சிக்கிட்டு அந்த ஒவ்வொரு ஏலக்காயும் வைக்கணுங்க. அந்த ஏலக்காய் வந்து வெடிப்பு இல்லாமல் நல்ல ஏலக்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த சேதம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 12 ஏலக்காயும் போட்டேன். பச்சை கற்பூரம் நீங்கள் எவ்வளோ வேணால் வைக்கலாங்க. ஏன்னா பச்சை கற்பூரம் வந்து ஒரு நல்ல வாசனை மிக்க பொருள். அந்த பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் சேரும்போது அந்த இடத்துல நேர்மறை ஆற்றல் நமக்கு வந்து சேருங்க. அதனால் இப்போ அதெல்லாம் வச்சுட்டு இதை ஒரு முடிச்சா கட்டிக்க போகிறோம். அவ்வளோதாங்க. மனசார வேண்டிக்கணுங்க. நம்ம அதில் தான் இருக்குது. நம்ம வந்து ஏனோ தானோன்னு செஞ்சால் எந்த பரிகாரமும் நமக்கு பலிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அப்படியே ஒரு மூட்டையாக கட்டி அப்படியே கொஞ்ச நேரம் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடியோ இல்லை பெருமாள் ஃபோட்டோவுக்கு முன்னாடியோ வச்சுருங்க. கொஞ்ச நேரம் உங்கள் கையிலையும் வச்சுட்டு மனசார வேண்டிக்கோங்க. உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும், பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் சரியாகணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இந்த முடிச்சிருக்கிற இடத்துல எப்போவுமே நேர்மறை ஆற்றல் மட்டுமே தாங்க இருக்கும். எதிர்மறை ஆற்றல் கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுங்க. இதை அப்படியே கொண்டு போய் உங்கள் வீட்டு நிலவாசலில் இதை வந்து கட்டி தொங்க விட்டுணுங்க. அவ்வளோதாங்க பரிகாரம். இப்படி உங்கள் வீட்டு நிலவாசலில் இந்த மஞ்சள் முடிச்ச கட்டி விட்டாலே போதுங்க. எந்த விதமான எதிர்மறை சக்திகளும் துரதிர்ஷ்டங்களும் உங்களை நெருங்க விடாமல் இந்த முடிச்சு உங்களை பாதுகாக்குங்க. நேர்மறையான ஆற்றல் மட்டும்தான் உங்களை சுற்றி இருக்கும். நீங்கள் வியாபாரம், தொழில் செய்கிற இடங்களில் இருக்கிற பணப்பெட்டி, அதே போல் நீங்கள் வச்சுருக்கிற மணி பர்ஸ் போன்ற பொருட்கள் எல்லாம் 1-2 ஏலக்காய் போட்டு வைக்கலாங்க. இதனால் உங்ககிட்ட பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். பண வரவும் அதிகரிக்குங்க. இப்போ நான் வாசலில் வந்து இந்த முடிச்சை மாட்டி விட்டுட்டேங்க. இதுக்கு வந்து நம்ம டெய்லி நம்ம ரெகுலர் பூஜை பண்ணும்போது நம்ம கற்பூர தீபமோ இல்லை ஊதுவத்தி தீபமோ காட்டுவோம் இல்லைங்களா, அதுக்காக அப்படியே அந்த முடிச்சுக்கும் காமிச்சினா போதுங்க. சில பெரிய முதலாளிங்கள்லாம் அடிக்கடி ஏலக்காய் மற்றும் சிறிது கல்கண்டு வாயில் போட்டு மென்னுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற தரித்திரமெல்லாம் நீங்கி அவங்க வந்து கைராசிக்காரெலாம் மாறிடுவாங்க. பணமும் அவங்கக்கிட்ட வசியமாகுங்க. அதனால தான் ஏலக்காய் இருக்கிற இடத்துல கைராசி, முகராசி, வசியம், வெற்றி இப்படின்னு எல்லாமே தானாக தேடி வந்து குவியுங்க. ஏன் நீங்கள் பீரோவில் பணம் வைக்கிற இடத்துல கொஞ்சம் ஏலக்காய் போட்டு வச்சு பாருங்களேன், பணம் வந்து அந்த இடத்துல குவிய தொடங்குங்க. அதே போல் உங்கள் வீட்டில் எல்லாரும் வர்ற ஹாலில் வந்து எல்லாரும் பார்க்குறபடி ஒரு கண்ணாடி பவுலில் ஏலக்காய் நிரப்பி வைக்கலாங்க. அதனால் கண் திருஷ்டி உங்களை நெருங்காமல் பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கிற பித்தளை செம்பு அல்லது செம்பு பாத்திரத்தில் நீங்கள் ஏலக்காயை நிரப்பி வைக்கும்போது உங்கள் வீட்டில் தெய்வ வசியம் உண்டாகுங்க. இதனால் உங்கள் வீடு ஒரு சுபிக்ஷத்தோடு இருக்குங்க. அதை போல் ஏலக்காயை பொடியாக்கி
அதை வந்து ஒரு சின்ன பேப்பரில் மடித்து நீங்கள் பணம் வச்சு பயன்படுத்துகிற ஹேண்ட்பேக்கு, உங்கள் மணி பர்ஸு, உங்கள் வீட்டில் இருக்கிற பணப்பெட்டி, நகைப்பட்டி இந்த மாதிரி இடங்களில் வச்சு நம்ம பயன்படுத்தும் போது இதனால் உங்ககிட்ட இருந்து வீண் விரயமாகும் பணத்தை கட்டுப்படுத்தி உங்களிடம் பணமானது சேர ஆரம்பிக்குங்க. நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நல்ல பலனை உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த பரிகாரத்தை இந்த மார்கழி மாதத்தில் வர இன்னைக்கு கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து எப்போ வேணால் செஞ்சுக்கலாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சால் ரொம்ப விசேஷம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் செய்கிறீங்க அப்படின்னா ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரத்தில் செஞ்சுக்கோங்க. மகாலட்சுமி தாயார் நம்ம வீடு தேடி வர்றதுக்கு ரெடியாக காத்துட்ருப்பாங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.